கரும்பு பெருமாள் ரெண்டு பேரும் ஒண்ணுன்னுட்டார் தேசிகன். ஏன்னா கரும்புக்கு மேல இலை, ஓஹோன்னு உதவியா இருக்காது. பெருமாளுக்கு மேல கிரீடம், அதை பார்த்தா நம்ம பயந்துருவோம், ஓஹோ இவர்கிட்ட போலாமா கூடாதா. இலையை எடுத்துருங்கோ, கிரீடத்தை எடுத்துருங்கோ, ரெண்டும் நீளமா இருக்கா, ரெண்டும் கருப்பா இருக்கு. அங்க 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 கரும்புலையும் பெருமாள்லையும் வெட்டு இருக்கு. கரும்புல வெட்டு, பெருமாளுக்கு அட்டிக ஒட்டியானம் தண்டை. அந்த கரும்புக்கு கீழே உப்பு கரிக்கக்கூடிய அந்த தரு இருக்கு, அதுவும் நமக்கு வேண்டாம். பெருமாள் பாதத்துக்கு கீழே பீட்டம், அதையும் எடுத்துடலாம். இலையை எடுத்துடலாம், கிரீடத்தை எடுத்துடலாம். கீழே தருவை எடுத்துடலாம், இங்க பீட்டத்தை எடுத்துடலாம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா, இது ரெண்டுத்தையும் மிஷின்ல விடணுமா. அதை எடுத்தா என்ன வரும்னார், கரும்பை போட்டா கருப்பஞ்சாறு, பெருமாளை யந்திரத்துக்குள்ளே இட்டால் பெருமாளுடைய தயா என்கின்ற சாறு வருமாம். அந்த சாரே தட்டி தட்டி கல்லாகி கற்கண்டாகி மலையாகி திருப்பதி மலையாய் இருக்குன்னர். பிரபத்யேதம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானு கம்பையா இக்ஷுசார ஸ்ரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கரா